வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் V.Palanichamy. நம்ம சிவில் சர்வீஸ் எக்ஸாம் 2023ல் மெயின் எக்ஸாமில் கேட்கப்பட்ட கேள்வியில் பார்த்துட்ருக்கோம். நம்ம இந்த எபிசோடில் பார்க்க போகிறது அதே தான். சிவில் சர்வீஸ் எக்ஸாம் மெயின் எக்ஸாம் தேர்ட் பேப்பர், அதாவது ஜிஎஸோட தேர்ட் பேப்பர். இந்த ஜிஎஸோட தேர்ட் பேப்பர் என்னென்னா எக்கானமி, அக்ரிகல்ச்சர், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, என்விரான்மெண்ட்டு எல்லாம் இருக்குது. நம்ம ஆஸ் யூஷுவல் டோட்டல் 20 கொஸ்டின்ஸ், ஒரு ஃபஸ்ட்டு 10 கொஸ்டின்ஸ் 10 மார்க் ஈச், 150 வேர்ட்ஸ் எழுதணும். அது 100 மார்க் ஆச்சு. அப்புறம் 11th 20th உள்ள கொஸ்டின்ஸ் 250 வேர்ட்ஸ் எழுதணும். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் 15 மார்க்ஸு, 150 மார்க்ஸு, டோட்டல் 250 மார்க்ஸ். ரைட், சரி, நம்ம இப்போ ஒவ்வொரு கொஸ்டினாக பார்க்கலாம். ரைட், ஃபஸ்ட் கொஸ்டின். ஃபாஸ்டர் எக்கனாமிக் growth requires increased share of manufacturing sector in GDP, particularly MSMEs. Comment on present policies of government in this regard. இது டோட்டலி எக்கனாமிக்ஸ் அண்ட் மேக்ரோ எக்கனாமிக்ஸ். இதில் கவர்மெண்ட் எம்எஸ்எம்இயில் என்னென்ன செக்டரில் என்னென்ன ஹெல்ப் பண்ணுறாங்க, என்னென்ன லோன் கொடுக்குறாங்க, என்ன டெவலப் ஆகுது அப்படிங்கிறத பற்றி ஃபுல்லாக பேசுகிறது தான். அதனால் ஸ்பெசிஃபிக்காக இது no indirect questions, direct question, but we have to comment on the present policies. So you have to comment on it. அதுதான் முக்கியமான அர்த்தம். அப்புறம் ரெண்டாவது கொஸ்டின், செகண்ட் கொஸ்டின். What is the status of digitization in the Indian economy? Examine the problems faced in this regard, suggest improvements. இப்போ டிஜிட்டல் அப்படின்னாலே நமக்கு ஞாபகம் வருது என்னென்ன மாதிரி. மேக்ஸிமம் டிஜிட்டல் கன்சியூமர் மார்க் தான், டெலிகம்யூனிகேஷன். அதே மாதிரி பொருளாதாரத்தில் என்னென்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கு, அப்புறம் இன்டர்நெட் யூசேஜு, காமர்ஸு, அப்புறம் இதில் எவ்வளோ பேர் யூஸ் பண்ணுறாங்க, எவ்வளோ பேர் யூஸ் பண்ணாமல் இருக்கிறாங்க, என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்குறது தான் இந்த பார்ட். ரைட்டுங்களா? ஓகே, தேர்ட் கொஸ்டின். ஹவு டஸ் e-technology help farmers in production and marketing agricultural produce? Explain. It's purely agriculture question. It's very simple. இப்போ என்னென்னா, ஹவு டெக்னாலஜிஸ், எதுவும் நிறைய டெக்னாலஜி இருக்குது நம்மகிட்ட. ஈனாம் இருக்குது, அப்புறம் தட் இஸ் எலக்ட்ரானிக் நேஷ்னல் மார்க்கெட் இருக்குது, அப்புறம் நிறைய ஆப் இருக்குது, இது அப்புறம் பேங்க் லோன் வாங்குறது, அப்புறம் நிறைய இது இருக்குது. ஸோ தெர் ஆர் மெனி திங்ஸ் வி கேன் ஸ்பீக் அபவுட் டெக்னாலஜி ஃபார் ஃபார்மர்ஸ். ரைட்டுங்களா? ஸோ அதை எக்ஸ்பிளைன் பண்ணணும். தட்ஸ் இட். அதை எக்ஸ்பிளைன் பண்ணால் போதும் எப்படி இது ஒன்றும் யூஸ் ஆகுதுன்னு. அண்ட் ஃபோர்த் கொஸ்டின். ஸ்டேட் த அப்ஜெக்டிவ்ஸ் அண்ட் மெஷர்ஸ் ஆஃப் லேண்ட் ரிஃபார்ம்ஸ் இன் இந்தியா. டிஸ்கஸ் ஹவு லேண்ட் சீலிங் பாலிசி அண்ட் லேண்ட் ஹோல்டிங் கேன் பி கன்சிடர்ட் அஸ் அன் எஃபெக்டிவ் ரிஃபார்ம் அண்டர் எக்கனாமிக் கிரைட்டீரியா. இது வரலாற்றை நோக்கி பார்க்கணும். என்ன மாதிரி சோசியல் ஜஸ்டிஸு, அப்புறம் ஜமீன்தாரி சிஸ்டம் எப்படி ஒழிச்சாங்க, டெனன்ட் சிஸ்டம் எப்படி வந்தது, அப்புறம் ப்ரொடக்டிவிட்டி எப்படி இன்க்ரீஸ் பண்ணாங்க, அப்புறம் லேண்ட் சீலிங் ஆக்டு, இதுதான் மேக்ஸிமம் லேண்ட் வச்சுக்கலாம் அப்படிங்கிறது, அப்புறம் இன்டர்மீடியட் காலி பண்ணது, அப்புறம் டெனன்ட் ஆக்டு, அப்புறம் ஃபாரஸ்ட்டை பொறுத்தவரைக்கும் ஃபாரஸ்ட் ஆக்டு, இது மாதிரி நிறைய இருக்குது. அப்புறம் எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன், இது என்னென்ன லேண்ட் ஈக்குவாலிட்டி, இன்ஈக்குவாலிட்டி, இது மாதிரி எல்லாம் இருந்தது. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம ஏற்கனவே பேசியிருக்கோம். கொஸ்டினுக்கு இன்ட்ரோ கொடுக்கணும், அதே மாதிரி கன்க்ளூஷன் கொடுக்கணும். ஸோ பியூர்லி அக்ரிகல்ச்சர். தென் ஃபிஃப்த் கொஸ்டின். இன்ட்ரடியூஸ் தி கான்செப்ட் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஹவு டஸ் ஏஐ ஹெல்ப் கிளினிக்கல் டயக்னோசிஸ்? டு யூ பெர்சீவ் எனி த்ரெட் டு ப்ரைவசி ஆஃப் இண்டிவிஜுவல் இன் தி யூஸ் ஆஃப் ஏஐ ஹெல்த் கேர்? இது பியூர்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. பட் லேட்டஸ்ட் டெக்னாலஜி நம்ம எப்படி ஏஐ யூஸ் பண்ணுறோம், எப்படி ஹெல்த் செக்டாரில், ஏஐ இஸ் தேர் இன் எவ்ரிவேர், பட் ஹெல்த் செக்டாரில் எப்படி பயன்படுது அப்படிங்கிற பற்றி நம்ம டீட்டெயிலாக பேசணும். இட்ஸ் வெரி வெரி சிம்பிள். அதில் ப்ரைவசியை பற்றி நம்ம பார்க்கலாம். ப்ரைவசி இருக்குது அஃப்கோர்ஸ், பட் அது எப்படிங்க அப்படி நம்ம கண்டிப்பாக பேசணும். அடுத்தது சிக்ஸ்த் கொஸ்டின். டிஸ்கஸ் செவரல் வேஸ் இன் விச் மைக்ரோ ஆர்கானிசம் அண்ட் ஹெல்ப் மீட்டிங் தி கரண்ட் ஃபியூவல் ஷார்ட்டேஜ். இது எப்படின்னா பியூர்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சம் எக்ஸ்டென்ட் இட்ஸ் லைக் டெக்னாலஜின்னு வரையில் ஃபியூவல் எங்கெங்கே நம்ம யூஸ் பண்ணுறோம், ஸோ அது எப்படி, ஹவு திஸ் கேன் ரியலி ஹெல்ப் அஸ். அதே மாதிரி இன்றைக்கி அதில் எவ்வளவு நம்ம டைரெக்டாக ஃபியூவலை பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், அது எங்கே யூஸ் ஆகும். மெயினாக மைக்ரோபியல் ஃபியூவல் நம்ம யூஸ் பண்ணுறது, அப்புறம் மெத்தனால் நம்ம ஆட் பண்ணுறோம்ல ஃபியூவலில்,
அந்த இது, அப்புறம் பயோஃபியூவல் ஆட் பண்ணுறது, இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ இந்த ஃபியூவல் இதில் வந்து மைக்ரோ ஆர்கானிசம் யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்டு, அதுக்கப்புறம் என்ன சேலஞ்ச் இருக்குது அப்படிங்கிறதுமே டீட்டெயில் பண்ணணும். ரைட்டுங்களா? அண்ட் 7th கொஸ்டின், டேம் ஃபெயிலியர் ஆர் ஆல்வேஸ் ஹெட்டஸ்ட்ராஃபிக், especially on the downstream side, resulting as a colossal loss of life and property. Analyze the various causes of dam failure. Give 2 examples of large dam failures. இது வந்து டோட்டலாக நம்ம பார்த்தோம்னா இது வந்து என்விரான்மெண்ட் சம்மந்தமானது. அதே மாதிரி இட்ஸ் அ டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் நம்ம சிலபஸில் இருக்கிறது தான். ஸோ இது எப்படி பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம்னா, இட் லைக் இது ஒரு நேச்சுரல் டிசாஸ்டர் பட் மேன்மேட் டிசாஸ்டர். உதாரணத்துக்கு வந்து கொய்னா டேம் இருந்தது, அது எஃபெக்ட் நமக்கு எல்லாருக்குமே தெரியும், ரொம்ப ஃபேமஸானது. அதே மாதிரி வேறு டேம் கட்டினால என்னென்ன என்விரான்மெண்ட்டு ஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளம் வருது அப்படிங்கிற மாதிரி நிறைய உதாரணங்கள் இருக்குது. இப்போ சைனாவில் நடந்திருக்கு. இப்போ குஜராத்தில் வந்து மோர்பி டேம் கொலாப்ஸ் 1979 இருந்தது. இது எல்லாமே இது சம்மந்தப்பட்டது. இப்போ டீட்டெயில் நம்ம அதை பேசணும். அடுத்து 8th கொஸ்டின், வாட் இஸ் ஆயில் பொல்யூஷன்? வாட் ஆர் தி இம்பேக்ட்ஸ் ஆன் தி மரைன் ஈகோசிஸ்டம்? இன் வாட் வே ஆயில் பொல்யூஷன் பர்டிகுலர்லி ஹார்ம்ஃபுல் ஃபார் அ கண்ட்ரி லைக் இந்தியா? இது ரொம்ப காமனானது. ஆயில் பொல்யூஷன் வந்து இப்போ வந்து டேங்கர் ஃபால் ஆகி அப்புறம் வந்து ஆயிலை இது நம்மளுடைய கடலை கிளியர் பண்ணுறது, ஓஷனை கிளியர் பண்ணுறது, அதை நம்ம வந்து பார்த்துருக்கோம். இது வந்து என்விரான்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் டுகெதர். ஸோ இட்ஸ் வெரி காமன் இஷ்யூ, வெரி டைரக்ட் கொஸ்டின். 9th கொஸ்டின், winning of hearts and minds in terrorism affected areas is an essential step in restoring trust of population. Discuss the measures adopted by government in this aspect as part of conflict resolution, Jammu and காஷ்மீர். இது வந்து டோட்டலாக இன்டர்னல் செக்யூரிட்டி சம்மந்தப்பட்டது. இதில் வந்து ஸ்டெப்ஸ் டேக்கன் பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா ஃபுல்லாக இது இருக்குது. ஸோ தட்ஸ் தேர். தென் 10th கொஸ்டின், த யூஸ் ஆஃப் அன்மேன்ட் ஏரியல் வெஹிக்கிள்ஸ் UAVs by our adversaries across the borders to ferry arms and ammunition, drugs, etc. is a serious threat to the internal security. Comment on the measures taken tackle this threat. சேம் தான், நம்ம ப்ரீவியஸ் பார்த்த அதே இதோட ஒரு எக்ஸ்ட்ரா விஷயந்தான் இது. ஓகே, இதுவும் இன்டர்னல் செக்யூரிட்டி பியூர்லி. சரி, இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது 250 வேர்டு எழுதணும், 15 மார்க் ஒரு கொஸ்டினும் 11th கொஸ்டின் இது. ஸோ 11th கொஸ்டின், most of the unemployment in India is structured in nature. Examine the methodology adapted to compute unemployment in the country and suggest improvements. It's a purely economy. பொருளாதாரம் கொஸ்டின். 12வது, distinguish between care economy and monetized economy. How can care economy be brought into monetized economy through women empowerment? இது வந்து பொருளாதாரம் சம்மந்தப்பட்ட கொஸ்டின், அதாவது எக்கனாமிக் சம்மந்தப்பட்ட கொஸ்டின். ஹவு ஆக்சுவலாக இது டாக் அபவுட் எஸ்ஐஜி இருக்கலாம். அதே மாதிரி நம்ம எப்படி லேடிஸ் வந்து உமன் பார்ட்டிசிபேஷன் எங்கே இதில் இருக்கிறாங்க, அப்புறம் வந்து எப்படி உமன் எம்பவர்மெண்ட் கொடுத்துருக்கோம், அவங்களுக்கு என்ன மாதிரி ஸ்கில் டெவலப் பண்ணுறோம், அவங்களுக்கு அதே மாதிரி நாரி சக்தின்னு கவர்மெண்ட் இருக்கக்கூடிய ஸ்கீம்ஸ் என்னென்ன இருக்குது, அப்புறம் ஒர்க் அரேஞ்ச்மெண்ட்டு, அப்புறம் அவங்களுக்கு சைல்டு கேர் சர்வீஸ் கொடுக்குறது, அதே மாதிரி கவர்மெண்ட்டோட சப்போர்ட்டிவ் பாலிசிஸ். ஸோ அது எல்லாமே பேசினாலே இது வந்துடும். ரைட். 13வது, தட் இஸ் 13th கொஸ்டின், எக்ஸ்பிளைன் தி சேஞ்சஸ் இன் கிராப்பிங் பேட்டர்ன் இன் இந்தியா, context of changes in consumption pattern in marketing conditions. It's purely an agriculture question. இது டோட்டலாக நம்ம காலங்காலமாக எப்படி மாறி இருக்கோம், நம்ம வந்து கமர்ஷியலாக மாறியாச்சு மேக்ஸிமம். ஸோ இட்ஸ் லைக் ஃபுட்டு கிராப்லேருந்து ஹார்டிகல்ச்சர் அண்ட் தென் ஃப்ரூட் கிராப்ஸ் எப்படி மாறுது அப்படிங்கிறது, ஃபுல் கிராப்பிங் பேட்டர்ன் எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறத பற்றி பேசுகிறது தான். இட்ஸ் வெரி சிம்பிள் அண்ட் டைரக்ட் கொஸ்டின். அண்ட் 14th கொஸ்டின், what are the direct and indirect subsidies provided to farm sector in India? Discuss the issues raised by World Trade Organization relation to agriculture subsidies. இது நம்ம வந்து காலங்காலமாக நம்ம வந்து பிரச்சனை இருக்குது. நம்ம வந்து இவ்வளோ சப்சிடி கொடுக்கலாமா கொடுக்கக்கூடாதா கம்பேர் டு தி வேர்ல்டு. ஸோ நம்ம அவ்வளோவெல்லாம் கொடுக்குறதில்ல. பட் இன்ஃபேக்ட் இன்புட்டி சப்சிடி என்னென்ன கொடுக்குறோம், ஃபெர்டிலைசர் கொடுக்குறோம், சீடு கொடுக்குறோம், அப்புறம் மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அது ஒரு விதமான சப்சிடி தான். அதுக்கப்புறம் டைரக்ட் இன்கம் சப்போர்ட் வந்து கவர்மெண்ட் நம்ம வந்து ஃபார்மர்ஸ் கொடுக்குறது இருக்குது. அப்புறம் வந்து நமக்கு ஃபார்மர்ஸ் கொடுக்குற ஃபசல் பீமா யோஜனா, அப்புறம் எலக்ட்ரிசிட்டி சப்ளை வந்து நம்ம ஃப்ரீயாக கொடுக்குறது, ஃப்ரீ கரண்ட் நிறைய ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ் கொடுக்குறாங்க. அப்புறம் எக்ஸ்டென்ஷன் சர்வீசஸ்ஸு, இது மாதிரி எல்லாமே இதுதான். ஸோ இட் இஸ் தேர். ஓகே. 15th question, the adoption of electric vehicles is rapidly growing worldwide. How do electric vehicles contribute
reducing carbon emissions and what are the key benefits they offer compared to traditional combustion engine vehicles. It's a purely environment and the disaster management. இதில் டைரெக்டாக நம்ம எமிஷன் ஸ்டாண்டர்டு அதிலிருந்து ஆரம்பித்து என்னென்ன பிரச்சனை இருக்குது அப்படிங்க இது பண்ணி we have to bring out what are the help benefits அப்படிங்கிறது கொண்டு வரணும். And 16th question, what is the main task of India's third moon mission which could not be achieved in earlier mission? List the countries that have achieved the task, introduce the subsystem in the spacecraft, launched and explain the role of virtual launch control center and Vikram Sarabhai space center which contributed to the successful launch from ஸ்ரீஹரிகோட்டா. இது பியூர்லி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. நம்ம வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்னென்ன நம்ம சேஞ்ச் கொண்டு வந்து நம்ம வந்து எப்படி விக்ரம் லேண்டர் எப்படி இறக்கணும் அப்படிங்கிற பற்றி சிம்பிளாக டேரெக்டாக பேசிட்டு தான், நத்திங் மோர். தென் 17th question, comment on national wetland conservation program initiated by the government of India and name few India's wetland international importance included in the Ramsar site. இது டைரக்ட் கொஸ்டின். இதில் வந்து பெரிய இதை சொல்ல போகிறதில்ல, பட் கமெண்ட் பண்ணணும். ஸோ இட்ஸ் லைக் கமெண்ட் அண்ட் எக்ஸ்பிளைனுங்கிறது டிஃப்ரென்ஸ் இருக்குது, அதை பாருங்கள். இட்ஸ் பியூர்லி என்வரன்மெண்ட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட். தென் 18th question, the Intergovernmental Panel on Climate Change IPCC had predicted a global sea level rise about 1 meter by 2100 AD. What would be its impact in India and the other countries in Indian Ocean region? இட்ஸ் அ டைரக்ட் கொஸ்டின். நமக்கு தெரியும் லோ லேயிங் ஏரியாவில் எப்படி பாதிக்கப்படும் அப்படிங்கிறது வந்து இருக்குது. இட்ஸ் அ வெரி டைரக்ட் கொஸ்டின். ஸோ சிம்பிள் அண்ட் என்விரான்மெண்ட். தென் 19th question, what are the internal security challenges being faced by India? Give out the role of central intelligence and investigating agency tasked to counter such threats. A purely internal security question. இது நிறைய பாயிண்ட்ஸ் இருக்குது எழுதலாம். அண்ட் த லாஸ்ட் 20th question, give out the major source of terror funding in India and efforts being made to curtail these sources. In the light of this, also discuss the aim and objective of No Money to Terror NMPT Challenge conference recently held in New Delhi, November 2022. It's a purely internal security. ஸோ இதுதான். ஸோ நம்ம இந்த இது டீட்டெயிலாக வில் ஒர்க் இட் அவுட். இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குன்னா, மோரலஸ் வந்து 250 கொஸ்டினில் வந்து மேக்ஸிமம் என்விரான்மெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கொஸ்டின் தான் இருக்குது. அப்புறம் எக்கானமி அஸ் யூஷுவல் அண்ட் அக்ரிகல்ச்சர் வந்து ஒரு 50 மார்க் 50 each, அண்ட் தென் இன்டர்னல் செக்யூரிட்டி ஒரு 50 250 மார்க். ரைட்டா? ஸோ தேங்க்யூ வெரி மச். மீண்டும் நம்ம சந்திப்போம். நம்ம இன்னும் ஒரு பேப்பரை மட்டும் அனலைஸ் பண்ணுவோம். நன்றி. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் ஐக்கன் பிரஸ் பண்ண மறந்து போயிடாதீங்க. அப்பதான் நாங்கள் போஸ்ட் பண்ற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும்.